ரத்தினங்களை கற்களாகவோ அல்லது ஆபரணங்களாகவோ பெற்றுக்கொள்ள GIA டைமண்ட் ஜுவல்லரி உடனே அணுகுங்கள். வணக்கம் அன்பு நேயர்களே. குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 2026 வரைக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்களை நாம கடகராசிக்கு உண்டான பலனை பார்க்கலாம். அதாவது 14/5/2025 முதல் 17/5/2026 வரைக்கும் உண்டான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சியானது காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் இடமான காரிய வீரிய வெற்றி ஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். அதாவது இந்த 2025 குரு பகவான் ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு வருகிறார். எப்பொழுது இந்த பயிற்சி நடைபெறும் என்றால் நிகழும் மங்களகரமான விஸ்வாவாசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36 மணிக்கு, ஆங்கில தேதின்னு பார்த்தோம்னா 14/5/2025 அன்று திருக்கணித முறைப்படி ரிஷபராசிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த குரு பயிற்சி பலனை நான் திருக்கணித முறைப்படி தான் கணிச்சிருக்கேன். வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி பார்த்தால் தேதிங்கிறது முன்ன பின்ன மாறுபடலாம். நமக்கு என்ன பலன்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறாரும் கொஞ்சம் செக் பண்ணுங்க. எப்படி உங்கள் ராசி நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் பதில் சொல்கிறீங்களோ, அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அவர் உச்சம் பெற்றிருக்கலாம், ஆட்சி பெற்றிருக்கலாம், நட்பு பெற்றிருக்கலாம், பகை பெற்றிருக்கலாம், வக்கரம் பெற்றிருக்கலாம். முதல்ல அவர் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க. அப்போ தான் நான் சொல்கிற இந்த பலன் உங்களுக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். நவ கிரகங்களில் முக்கியமான கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார். இயற்கை சுபகிரகம் எனப்படும் குரு பகவான் தெய்வீகத்திற்கும் நல்ல ஞானத்திற்கும் முக்கிய ஆதாரமாக விளங்குகிறார். பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக, கவனமாக கேட்டுங்க கடகராசிரியர்களே, பொதுவாக குரு பகவான் கோச்சார ரீதியாக ராசிக்கு 2, 5, 7, 9, 11 இந்த இடங்களில் குரு பகவான் வரும்போது அதிகப்படியான யோகங்களை தருவார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இடங்கள்லாம் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் குரு இருந்தாருன்னா நீங்கள் கொடுத்து வைத்தவர் என்றே சொல்லலாம். அதே மாதிரி ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு பகவான் தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அவர் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அங்கிருந்து அவர் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்த்தார் என்றால் அந்த பார்வைகளுக்கு அமோகமான சுபசக்தியில் இருக்கிறது என்று பொருள். அதை தான் குரு பார்வை கோடி நன்மை என்பார்கள். அந்த வகையில் இந்த 2025 குரு பெயர்ச்சி பலன்களில் கடகராசிக்கு உண்டான பலன்கள் என்னவென்று நாம் பார்க்கலாம். கடகராசிக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்யம் முடியக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலனையும் சேர்த்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். கடகராசிக்கு இதுவரை 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா உங்களோட 2024 உங்களோட ராசிக்கு 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானத்தில் இருந்தார். இந்த 2025 2026 வரைக்கும் உடைய இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு எங்கே வருகிறார்னா 12ஆம் இடம் என்னும் அயன சயன விரயஸ்தானத்தில் குரு பகவானும் அமர்கிறார். இனிமே உங்களுக்கு விரயகுரு யோகத்தை இந்த 2025 2026 வரைக்கும் தர போகிறார். என்ன நடக்கும்? விரயகுரு நீங்கள் வாயை கட்டி வைத்த கட்டி சிறுக சிறுக சேமித்த உங்களுடைய சம்பாதிப்பு பணமெல்லாம் உங்களோட பேங்க் பேலன்ஸ் எல்லாம் சுபகாரிய செலவு பண்ணுறதுக்கு நிறையவே செலவு பண்ண போறீங்க. எக்கச்சக்கமான செலவுகள் நிறைய இருக்கிறது. குரு விரயஸ்தானத்தில் இருப்பதால் இந்த முறை உங்களுடைய குரு விரயஸ்தானத்துக்கு வருகிறதா எதிர்பாராத சில செலவுகளும் நெருக்கடிகளும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் ரெடியாக இருந்துங்க. ஏன்னா சுபகாரிய செலவுங்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் சார். சம்பாதிக்கிற காசு எதுக்கு செலவு பண்ணுறதுன்னு அந்த விஷயத்தை தான் நீங்கள் நிறையவே பண்ண போகிறீங்க. இப்போ பிள்ளைங்களுடைய கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டக்கூடிய விஷயங்களுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வண்டி வாங்குறதா இருக்கட்டும், விவசாயத்துக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும் போன்ற நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் சுபகாரிய செலவு பண்ண போகிறீங்க. சுப விரைய செலவுன்னு சொல்லுவாங்க. அதை இந்த சுபகாரிய விஷயங்களில் செலவு பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையும் கடைபிடிங்க. எவ்வளோ பட்ஜெட்டுங்கிறது உட்காந்து இந்த பட்ஜெட் போட்டு பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு மிச்சப்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறைய உண்டு. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. கணவன் மனைவிக்குடைய சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். நீங்கள் இந்த கடகராசி நேயர்கள் நீங்கள் ஒரு குடும்ப தலைவராகவோ குடும்ப தலைவியாகவோ இருந்து 2 பேரும் வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தாலும் உங்கள் சம்பாதிப்போட காம்ப்ரமைஸ் பண்ணி சண்டை சச்சரவுகள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் 2 பேரும் நாவடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது இந்த காலகட்டத்தில் புரிஞ்சுங்க. வியாபார சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ நிறைய விஷயங்களில் நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். அதனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். அதனால் அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்கள். உங்களுடைய சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்பையும் ஏற்படுத்திங்க. மனசில் நினைத்த வேலைகளை முடிப்பதை கொஞ்சம் புதிய அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் கவனம் தேவைங்கிறத புரிஞ்சுங்க. அரசு காரியங்களில் எதிர்பார்த்த சில பணிகளை முடிப்பதற்கு தாமதம் ஏற்பட்டாலும் எல்லாமே நீங்கள் முடிவில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக நடக்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய இருக்கும். அதனால் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது மருத்துவ சிகிச்சைன்னு பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் உங்கள் உடல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய கல்யாண செலவு சார். நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கோ உங்களோட படிப்பு செலவோ கல்யாண செலவோ விவசாயத்துக்கு உண்டான செலவோ
வீட்டு செலவோ நிறைய பண்ணக்கூடிய சூழ்நிலை நிறையவே நடக்கும். இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துக்கு உண்டான வந்து நின்னார் இல்லையா, அதுக்கு உண்டான பலனை சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பொது பலன் என்னன்னு பார்க்கும்போது, மெயினாக பார்க்கும்போது பெண்களுக்கு என்ன அப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். நெருக்கமானவர்கள்ட்ட உங்களுக்கு தேவைகளுக்கு அதிகமாக கடன் வாங்குறத குறைச்சிங்க. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்கள்ட்ட கடன் வாங்குறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைலாம் ஏற்படும். எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியமாக செயல்படுற விஷயத்துலலாம் கொஞ்சம் விட்டு, எதாக இருந்தாலும் ஒரு அலட்சியமாக எந்த வேலை பார்க்குறதா இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து பாருங்கள், அது நல்லது. அலட்சியமாக எந்த வேலையும் பார்க்காதீங்க. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த இந்த சில வரவுகள், நீங்கள் மிகப்பெரிய ஒரு கடன் தொகை வெளியில் கொடுத்துருப்பீங்க, அது மீட்க முடியாமல் இருந்திருக்கும். அந்த பணமெல்லாம் உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தடைப்பட்ட காரியங்கள், சுபகாரியங்கள் அனைத்தும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சில அனுபவத்தின் மூலமாக சில மனசில் ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புலாம் நிறைய நடக்கும். தாய் வழி உறவு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய உறவுக்காரங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. குறித்த நேரத்துக்கு வேலைகளை முடிக்கணுமேங்கிற ஒரு வேலை பழுவுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நிறையவே நடக்கும். எதிர்பாலின மக்களுடன், அதாவது எதிர்பாலினா ஆண்கள்கிட்ட, குறிப்பாக சொல்ல போனால் இதான் ரொம்ப முக்கியம். பெண்கள் வந்து ஆண்கள்கிட்ட, புதிய ஆண் நண்பர்கள்ட்ட பழகும் போதோ, இல்லை கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கட்டும், கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கட்டும், ஆண்கள்கிட்ட உங்களுடைய மொபைல் நம்பரையோ இன்ஸ்டாகிராம் ஐடியோ வாட்ஸ்அப் நம்பர்லாம் கொடுக்காதீங்க. டபுள் மீனி பேசக்கூடிய ஆண்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளியே இருங்க. அதுவும் காதலித்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள்லாம் ரொம்ப உங்கள் காதலர்கிட்டலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. எல்லை மீறாதீங்க. உங்களுக்குள்ள ஒரு சுய கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லை மீறவு, ஏன்னா 12ஆம் இடங்கிறது போகஸ்தானம், சுகஸ்தானங்கிறதுனால அந்த இடத்துல குரு போயிருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களை உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணி தேவையில்லாத விஷயங்களை ஏற்பட்டு அது தலைகுடிவான விஷயங்கள்லாம் ஏற்பட்டுரும். புதிய கவனமாக இருந்துங்க. பழக்க வழக்கத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வச்சு, ஒரு ஆண் பெண் நண்பர்கள் பழகிறதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடு இருந்துங்க. அடுத்து மாணவிகளுக்குன்னு பார்க்கும்போது, மாணவர் கல்வியில் சற்று கவனத்தோடு இருப்பதுன்னு பார்த்துங்க. ஏன்னா 12ஆம் இடங்கிறது விரைங்கிறதுனால சோம்பேறித்தனங்கிறது அதிகமாகவே வரும் உங்களுக்கு. இந்த கடகராசி உள்ள மாணவர்களும் அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கிறது, பெற்றோர்கள் கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா பிள்ளைகளை அதிகாலையில் எந்திரிச்சு படிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துங்க. அது கடினமான நுழைவுத் தேர்வுக்கு படிக்கிறவங்களாம் கொஞ்சம் அதிகாலையில் எந்திரிச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய மதிப்பெண்ணெல்லாம் கண்டிப்பாக எடுக்கலாம். நண்பர்களோட தன்மை அறிந்து அவங்களுடைய நட்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். விளையாட்டு விஷயங்களை எதிர்பார்த்த முடிவு கிடைக்கும். விளையாட்டு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுலாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும். அரசு சார்ந்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் முடிவில் எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்த மாரி பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சென்று படிப்பதுக்கு தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு கைக்கூடி வரும். ஏன்னா 12ஆம் இடங்கிறதே வெளிநாடு ஸ்தானங்கிறதுனால வெளிநாடு சென்று படிக்கணும், வெளிநாடு போய் அங்கே தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில மாணவர்கள் தான் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக போராட்டங்கிறது ரொம்பவே இருக்கும். நீங்கள் மதிப்பெண், அதாவது அதில் நீங்கள் நினைச்ச மாதிரி இந்த பர்சன்டேஜ் எடுக்கணும்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு படிக்கணுங்கிறத புரிஞ்சுங்க. மொபைலு தியேட்டர்லாம் கொஞ்ச நாளைக்கு போகாமல் ஒதுக்கி வச்சுட்டு படிப்பில் முக்கியமாக ஆர்வம் காட்டுங்க. அடுத்து உத்தியோகஸ்தர்கள், நீங்கள் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லை ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய ஆளாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களோட உத்தியோகத்துக்கு உங்களோட வேலைக்கு தகுந்த மாதிரி திறமைக்கு உண்டான மதிப்புகள் எல்லாமே தாமதத்துக்கு பிறகு கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க. எதுவுமே உங்கள் கைவிட்டு போயிடாது. எல்லாம் லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்குங்கிறத புரிஞ்சுங்க. இந்த கடகராசி நேயர்கள், அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அலுவலகத்தில் இருந்த சில விஷயங்களில் சிக்கல்கள்லாம் உங்களுக்கு குறைங்க. உங்களுக்குன்னு ஏதாவது வந்து சிக்கல்கள் இருந்துட்டு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான சில வாய்ப்புகளும் சில பேருக்கு உண்டாகலாம். அந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புலாம் சில பேருக்கு இங்கே இருக்கக்கூடிய நிறுவனத்திலேருந்து நீங்கள் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்களால் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அடுத்தவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனத்தோடு இருந்துக்குங்க. அடுத்தவங்களோட வேலை உங்கள் மேலே சுமக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் நிறையா நடக்கும். நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் விலகியே இருங்க. சக பணியாளர்கள், அதை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிங்க. அவங்க மூலமாக பல ஆதாயம் இருக்குங்கிறத புரிஞ்சுங்க. இடமாற்றம், நீங்கள் வேலை பார்க்குறது ஒரு இடம், குடும்பம் ஒரு இடமா இருந்திருக்கும். சொந்த ஊருக்கு வேலை பார்க்குற இடத்துலேருந்து போயிட்டு வரதுக்கு வாரத்துக்கோ இல்லை மாதத்துக்கோ ஒரு முறை தான் போயிட்டு வந்திருப்பீங்க. சில பேருக்கு இடமாற்றமோ சொந்த ஊருக்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கும். பொதுவாக சொல்ல போனால் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவாருன்னா, நெகட்டிவான விஷயத்தெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவாங்கிறத புரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்துச்சோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாற்றுவார். அடுத்து வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் அந்த கடகராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தொழிலில் கிடைக்கக்கூடிய சிறு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதில் அந்த பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும். பார்ட்னர்ஷிப் விட்டு வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை அனுசரித்து போயிட்டீங்கன்னா அவங்க மூலமாக அவங்களோட கருத்துக்கள் ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலையெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய முதலீடுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், ப்ரைவேட் செக்டாரில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்லாம் அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னா கொஞ்சம் கவனமாக இருந்து பாருங்கள். இப்போ போட்டால் அந்த பணத்தை எடுத்துட முடியுமானுங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கங்க. அது சம்மந்தமாக துறையில் இருக்கவங்கள்ட்ட கொஞ்சம் கேட்டுக்குங்க. எதிர்பாராத சில பயணங்களாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்பட்டாலும்
முடிவில் உங்களுக்கு நல்ல லாபகரமான விஷயங்கள் இருக்கிறது. உறவினர் வழியில் எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பார்த்துங்க, சொந்தக்காரங்க மூலமாக நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்தில் நடக்கும். நம்பிக்கையானவர்களை பற்றி புரிதல் உங்களுக்கு அதிகரிக்கும். நம்பிக்கையானவன் யார், உங்களுக்கு நல்லவன் யார், கெட்டவன் யாருங்கிற விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வழக்கு தொடர்பான விஷயங்களில் கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அது சம்பந்தம் கோர்ட்டு படி ஏறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாமே கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்கிறத புரிஞ்சுங்க. இது வரைக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் குரு பகவானுக்கு உண்டான பொதுவான பலன்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா அவருடைய பார்வை பலனும் இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குருவை வந்து சில விஷயங்களில் 12ஆம் இடத்துல விரயத்தில் வந்து நின்றாலும் அவருடைய பார்வை மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். அதனால இப்போ உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் எங்கே பார்க்குறாருன்னா, குரு பகவான் 5ஆம் பார்வையா 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம், வீடு ஸ்தானம், வாகன ஸ்தானத்தை பார்ப்பதுனால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைங்கிறத புரிஞ்சுக்க. நீண்ட நாட்களாக பிரச்சனையாக இருக்கக்கூடிய உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ சிகிச்சை எடுத்துருக்கோம், அதுலேருந்து முற்றிலுமாக விடுபடக்கூடிய வாய்ப்பு நிறைய நடக்கும். புதிய வீடு வாங்குறது, நிலம் வாங்கக்கூடிய விஷயங்கள்லாம் எல்லாமே எண்ணங்கள் கைகூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. எல்லாமே சாதகமாக அமைங்கிறத பார்த்துங்க. அடுத்து புதிய வாகனங்கள், சொகுசு வாகனங்களாக இருக்கட்டும், இல்லை விவசாய சம்பந்தமான கதிரடிக்கக்கூடிய இயந்திரங்களாக இருக்கட்டும், வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இந்த காலத்தில் நடக்கும். பயணம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. உறவினர்கள் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிறையவே நடக்கும் சார். அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடம் என்னும் ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கறதுனால யார் நல்லவன் யார் கெட்டவங்கிற புரிதல் ஏற்பட்டு அவங்க மூலமாக இருந்து யார் உங்களுக்கு வேணும் வேணாங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களோட செயல்பாடுகளில் ஒரு துரிதம் உண்டாகும், வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். உடன் இருப்பவரோட தனிப்பட்ட விஷயங்களை, கூட இருக்கிறவங்களே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்களோட தனிப்பட்ட விஷயங்களையோ அல்லது அந்தரங்கமான விஷயங்களை நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க. அடுத்து கடன் சார்ந்த விஷயங்களை சிந்தித்து செயல்படுவதும் முக்கியம். பார்த்தீங்கன்னா 6ஆம் இடங்கிறது இந்த கடன் ஸ்தானம் இல்லையா, அதனால் உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய லாபம் என்னங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி கடனை வாங்குங்க. இந்த முறை கடனை வாங்குறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, அகல கால் வைக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் 9ஆம் பார்வையாக 8ஆம் இடம் என்னும் ஆயுள் ஸ்தானம், ரகசிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால சிந்தனைகளை சற்று கவனம் தரும். ஏதாவது யோசிக்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீங்கன்னா நிறைய விஷயத்தில் சாதிக்கலாம். ரொம்ப ரகசியமான விஷயங்களை, எந்த விஷயமே ரகசியமான விஷயத்தை ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி யார்கிட்டையும் அது வந்து வாய் விட்டு சொல்லாதீங்க. காதுங்காது வச்ச மாதிரி பண்ணுங்க. அது பல விதத்தில் உங்களுக்கு ஆதாயத்தை உண்டாப்பண்ணுங்கிறத புரிஞ்சுங்க. மனசுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீங்கள் செய்யறதுக்கு உண்டான சூழல்லாம் உண்டாகும். உங்கள் மனசுக்கே பிடிக்காது, அதனால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணுங்கிற சில சூழ்நிலையில உண்டாகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த விஷயமாக இருந்தோ கொஞ்சம் கவனமாகவே இருந்து செயல்படுங்க. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அரசாங்க தொடர்பான வேலை வாய்ப்புகளில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்குலாம் முடிவில் அது வந்து உங்களுக்கு தோல்விங்கிற மாதிரி வந்தாலும் முடிவில் உங்களுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு தேவையான நேரத்தில் அது அந்த வாய்ப்பு உங்களுக்கு பெற்றுக் கொடுப்பாங்கிறத புரிஞ்சுங்க. மருத்துவ பொருட்களால் ஆதாயம் உடைய வாய்ப்பு நிறைய உண்டு. மருத்துவ சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு அது நிறைய வேலை பார்க்குறவங்களுக்குலாம் அதில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. எல்ஐசி, காப்பீட்டுத்துறை, அதாவது இன்சூரன்ஸ் சம்பந்தமான துறையில் இருப்பவங்களுக்குலாம் ஒரு முன்னேற்றமான போக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்னதெல்லாம் குரு பகவானோட பார்வை பலன்கள். சரி சார், ஏதாவது பரிகாரம் இருக்கா என்று கேட்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நடக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு முறையாவது ஆலங்குடி சென்று குரு பகவானை தரிசித்து வருவது நல்ல ஒரு பலனை கொடுக்குங்கிறத புரிஞ்சுங்க. அப்படி இல்லை என்றால் தஞ்சாவூர் அருகே இருக்கக்கூடிய திட்டைக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவை நீங்கள் ஒரு முறை வழிபட்டு வரலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு, உங்கள் தகுதிக்கு முடிந்த அளவுக்கு ஏழை எளியோர்களுக்கு தான தர்மங்களை பண்ணுங்க. வியாழக்கிழமை தோறும் தட்சணாமூர்த்தி வழிபாடு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த கடகராசி நேயர்களுக்கு உண்டு. இந்த 2025 குரு பயிற்சி பலன்கள் கடகராசிக்கு அனைத்தும் நன்மையா அமையட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோசியத்துல நல்லதை சொன்னா நம்புவீங்க, கெட்டதை சொன்னா ஜோசியம் பொய்ன்னு சொல்லுவீங்க. இதான் உலகம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் வரேன்.